எந்த ஒரு ட்ரெஸ் நம்ம பண்ணாலும் அதோட ஆக்சசரிஸ் தான் ஃபுல் கம்ப்ளீஷன் ஆகும். நம்ம வந்து எந்த ஒரு சாரியா இருந்தாலும் சரி, எந்த சல்வாரா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஆப்டான ஆக்சசரிஸ் போட்டாதான் அந்த ட்ரெஸ்ஸே ரொம்ப அழகா எடுத்து காட்டும், அது நம்மளும் அழகா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது நிறைய ஆக்சசரிஸ் வெரைட்டிஸ். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நிறைய ஸ்டட். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எது நம்ம செலக்ட் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து லாங் இயரிங்ஸ் பிடிக்காது, அவங்களுக்கு வந்து ஷார்ட்டா வந்து ஸ்டட் மாதிரி போட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா பாத்தீங்கன்னா வந்து கோல்டுல ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து ஸ்டோன்ஸ் வச்சு அதுல வந்து ப்ளூ கலர் ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோன் வெரைட்டி இருக்க ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், இல்ல வந்து ப்ளூ ஷேட்ல இருக்க ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இட்ஸ் பர்பிள் கலர். பர்பிள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பர்பிள் வெரைட்டி பார்த்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிரீன் கலர். கிரீன் கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் கலரா இருக்கு, ரொம்ப அழகான வேலைப்பாடு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலர் எனாமல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஹைலைட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கோல்டுல ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிங் மாதிரி, ஆனா ஃபுல் ரிங் கிடையாது, இந்த ஹாஃப் ரிங் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போடும்போது வந்து ஆஃபீஸ் வேருக்கு போட்டுக்கலாம், இல்ல ஏதாவது கேஷுவல் வேருக்கும் நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டா இருக்கு பாருங்க. வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். இது வந்து பர்பிள் கிடையாது, ஒரு மாதிரி மெரூன் அண்ட் பர்பிள் மிக்சிங் கலர். ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க, ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு நல்ல பிரைட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி பர்பிள் எனாமல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல் கலருங்க. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் போடும்போது நம்ம இயர்ஸே வந்து ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்மால் ஸ்டோன்ஸ் கொடுத்து அதுல சுத்தி உங்களுக்கு பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இந்த கோல்டு அண்ட் சில்வர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோல்டு மாதிரியும் தெரியல, சில்வர் மாதிரியும் தெரியல, ஒயிட் ஸ்டோன்ஸ் மாதிரி ஹைலைட்டா காமிச்சிருக்கு. இதுல பாருங்க ஸ்பெஷாலிட்டி, இது வந்து ஃபுல்லா கோல்டு கொடுத்துட்டு அந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மைல் டிசைன் நினைக்கிறேன், ஆமா மைல் டிசைன். அதுல வந்து அழகா வந்து உங்களுக்கு பிங்க் கலர் எனாமல் கொடுத்து அதுல வந்து உங்களுக்கு கோல்டு ஸ்டோன் கொடுத்து அண்ட் கீழே வந்து ஒயிட் பீட்ஸ் கொடுத்து அண்ட் அது கீழே பர்பிள் கலர் கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கலர் இருக்கு, ஒயிட், பர்பிள் அண்ட் பிங்க் கலர், 3 கலர். ஸோ 3 கலர் ட்ரெஸ்க்கும் நீங்க போட்டுக்கலாம், ஆர் நீங்க கோல்ட் கலர் சாரி வேர் பண்ணும்போதும் இது போட்டுக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஹேங்கிங் வெரைட்டிஸ் ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஹேங் பண்றது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டைப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. பிகாஸ் திருகாணி வந்து கீழே விழுந்துரும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் சிலருக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஹேங்கிங் பண்றதுக்கு இந்த மாதிரி ஹூக் மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் இதுலயே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு கிறிஸ்டல்ஸ் வச்சு இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து இது ஒரு மாதிரி வெரைட்டி. இது வந்து கோல்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கோல்டு கோட்டிங் கொடுத்துட்டு ஃபுல்லா வந்து உள்ள டிசைன்ஸ் கொடுத்து வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனாமல் ஷேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் போடும்போது தண்ணியில கலர் போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்காது. அடுத்தது பார்ப்போம். அடுத்த செட் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜிம்கி வெரைட்டிஸ் இருக்குங்க. ஜிம்கி வந்து ஒரு டைம்ல ஃபேஷன் சொல்லுவாங்க, பட் எப்பவுமே வந்து ஜிம்கியோட வேல்யூவே தனிதான். அதுல வந்து இப்ப நிறைய ஃபேன்சி ஜிம்கிஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரி மாதிரி இருக்கு. இதுல எல்லாமே வந்து ஜிம்கி வெரைட்டிஸ். அதுல வந்து நிறைய கலர்ஸ். இது வந்து கிரீன் கலர், டார்க் கிரீன் அண்ட் ரெட் கலர், பிளாக், அப்புறம் இது பாத்தீங்கன்னா மஸ்டர்ட் கலர் அண்ட் இதுல வந்து கோல்டு கலர் ஜிம்கி. இது பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து சும்மா ஹேங்கிங் மாதிரி. இது வந்து ஆஃபீஸ் வேர்ஸ் இல்ல வந்து காலேஜுக்கு ரெகுலர் காலேஜ் போடும்போது போட்டுக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி இயரிங்ஸ் போட்டுக்கலாம். ஸோ பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். இதுவும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து எனாமல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து கோல்டு கலர்ல டிசைன்ஸ் கொடுத்து அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து இந்த கோல்டு கோட்டிங் எல்லாம் போயிடும்ன்ற ப்ராப்ளம் இருக்காது. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு ஃபேன்சியான ஜிம்கி வேணும்னா இது பாத்தீங்கன்னா தெரியும், இது ரொம்பவே ஃபேன்சியா இருக்கு. இது இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க பார்ட்டி வேர்ஸ்க்கு எல்லாம் போட்டுக்கலாம், நீங்க லாங் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டு இது மாதிரி கூட போடலாம். ஸோ ஃபுல் வந்து கிரீன் கலர் கிறிஸ்டல் கொடுத்துட்டு மேலேயும் கிரீன் கலர் கொடுத்துட்டு அதை சுத்தி உங்களுக்கு ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே ஜிம்கி கொடுத்து அதுல வந்து கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. நீங்க லாங் கவுன்ஸ் இல்ல வந்து சல்வார், கிராண்ட் சல்வார் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும்.
ஓ திஸ் இஸ் நைஸ். பாருங்க இந்த கார்ட்போர்டு வுட் சொல்றாங்களே, வுட்லயே வந்து இந்த மாதிரி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது வந்து ஆஃபீஸ் ஒர்க் போட முடியாது, பட் நீங்க வந்து காலேஜ் டீனேஜர்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌன்ல வுட்ல செஞ்சுட்டு அது கீழே வந்து உங்களுக்கு வந்து டார்க் ப்ரௌன் கொடுத்துட்டு அது இன்சைட்ல வந்து உங்களுக்கு மெலிசா ப்ரௌன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஸ்டட் வெரைட்டிஸ் பார்த்தோம். ஆனா வந்து பொண்ணுங்களுக்கு பிடிச்சது வந்து பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. மேரேஜ் ஆன பொண்ணுங்களும் சரி, அதாவது காலேஜ் கோயிங் பொண்ணுங்களுக்கும் சரி வந்து பேங்கிள்ஸ்லாம் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் வந்து பேங்கிள்ஸ் போடுறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து பிரேஸ்லெட் மாடலும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ். அதாவது நிறைய ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கை ஃபுல்லா வளையல் போடணுன்ற இது இருக்கு. பட் ஆனா இப்போ வந்து யாரும் அந்த மாதிரி லைக் பண்றது இல்லை. எல்லாருமே வந்து சிங்கிளா போடுறதுதான் பிடிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லா வந்து ஸ்டோன் வச்சிருக்காங்க. இதுல வந்து கோல்டு கோட்டிங் கொடுத்து அதுல வந்து உங்களுக்கு வந்து கோல்டு ஸ்டோன்ஸ் வச்சு வந்து குந்தன் வெரைட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பாக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டல் ஃபினிஷா இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கோல்டுல எனாமல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டார்க் கோல்டு அண்ட் வந்து லைட் கோல்டு ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அடுத்த டிசைன் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமான ஷேட் கொடுத்துருக்காங்க. டார்க் கோல்டு அண்ட் லைட் கோல்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வந்து இன்னும் கிராண்டா காட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் வச்சு கோல்டு பீட்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வந்து ரெண்டு போட்டாவே போதுங்க, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகா தெரியும். இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து நீங்க எல்லா கலர் ட்ரெஸ்க்கும் போடலாம், சாரீஸ்க்கும் போடலாம். அண்ட் டார்க் கலர் சாரீஸ் இல்ல வந்து உங்களுக்கு சல்வாருக்கும் போடலாம். இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இதெல்லாம் ரொம்ப அழகான வேலைப்பாடுகள், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. அங்கங்க வந்து உங்களுக்கு ஸ்வஸ்திக் டிசைன் கொடுத்து அதுல வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் அதை இன்னும் கிராண்டா காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு அழகாக்கியிருக்காங்க. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் 4 பேங்கிள்ஸ் தான். அண்ட் இது பாருங்க, இது வந்து ஃபுல்லா கோல்டு ஸ்டோன். ஆனா வந்து ரொம்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப பளிச்சுன்னு காமிக்காம ஒரு மாதிரி டல் ஃபினிஷ் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல்லா வந்து ஸ்மால் ஸ்டோன்ஸ், அதுவும் வித்தியாசமான டிசைன் வேற. ஸோ அங்கங்க ஷார்ப்பா காட்டுறதுக்கு கட்ஸ் மாதிரி கொடுத்து ரொம்ப அழகாக்கியிருக்காங்க இந்த ரெண்டு வளையல். அண்ட் இது வந்து சிம்பிளா இருக்கு, ரொம்ப எலகண்டா இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. அதை எடுத்து காட்டுறதுக்காக கோல்டு கலர்ல உங்களுக்கு சுத்தி இந்த மாதிரி ஹைலைட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கோல்டு காமிச்சிருக்கீங்க, அதே மாதிரி இது ரெட் கலர் வெரைட்டி. அந்த சென்டர்ல இருக்க டிசைன்ஸை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிட்டு ரெட் கலர்ல அந்த சுத்தி வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி கிரீன் கலர், பிளாக் கலர். இது பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. கிரீன் பிளாக் பாக்குறதுக்கு ஒரே கலர் மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி ரெண்டு வளையல் நீங்க கையில போட்டாவே ரொம்ப அழகா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இட்ஸ் மெரூன் கலர், மெரூன் அண்ட் கோல்டு, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட் டிசைன். இது வந்து இதமா பால்ஸ் மாதிரி கொடுத்து அதுக்குள்ள வந்து கோல்டு கலர் ஸ்ட்ரிங் மாதிரி வயர்ஸ் மாதிரி வச்சு அண்ட் அது சுத்தி உங்களுக்கு ஸ்டோன் வெரைட்டிஸ் மாதிரி வச்சிருக்காங்க. அங்கங்க கோல்டு தெரியுது, அங்கங்க வந்து ரெட் கலர் தெரியுது. அதே மாதிரி இது ஃபுல்லா வந்து கோல்டு. இந்த மாதிரி வளையல்லாம் போடும்போது சென்டர்ல வந்து நீங்க கிளாஸ் பேங்கிள்ஸ் இல்ல வந்து அந்த மாதிரி போட்டுட்டு அதை சுத்தி வந்து இத ஹைலைட் பண்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு வளையல் போடலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ப்ளூ கலர், இந்த டாட்டாஸ் ப்ளூ சொல்றாங்க இல்லையா, அந்த ப்ளூ கலர்ல கோல்டு ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. சரி, அதுலயே வந்து இது பிளாக்ல வந்து ஸ்டோன்ஸ் வச்சு அதை ஹைலைட் பண்றதுக்காக உங்களுக்கு கோல்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு கிரீனு. இது பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது வந்து குந்தன் பேட்டர்ன். இப்போ வந்து குந்தன் பேட்டர்ன் தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வெரைட்டி, ராஜஸ்தான்ல இருந்து வர பேங்கிள்ஸ் இது எல்லாமே மோஸ்ட்லி அங்கதான். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கிரீன் கலர் எனாமல் கொடுத்து அண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலர் எனாமல் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னும் கிராண்டா காட்டுறதுக்கு சென்டர்ல உங்களுக்கு கிரீன் கலர் பேர்ல்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஹைலைட் பண்றதுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளையல் வந்து நீங்க ஒண்ணு போட்டாவே உங்களுக்கு கை வந்து ரொம்ப அழகா தெரியும். இது வந்து ஃபுல் ஸ்டோன். ஸோ இது வந்து குந்தன் பேட்டர்ன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மைல் டிசைன் கொடுத்துருக்காங்க.
அழகா இந்த பீகாக் டிசைன் கொடுத்துட்டு அதை வந்து இன்னும் ஹைலைட் பண்றதுக்காக ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்சு அங்கங்க வந்து ரெட் அண்ட் கிரீன் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இது பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் சொல்றாங்க இல்லையா, இப்போ ஸ்க்ரூ டைப், அதாவது உங்க கைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதா இருக்கிறவங்களுக்கு இது போடலாம், ரொம்ப ஹியூஜா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பிரேஸ்லெட் மாடல் போடுறது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வளையல் போடுறது அந்த அளவுக்கு லைக்கிங் இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரேஸ்லெட் இந்த மாதிரி போடலாம். ஸோ வாட்ச் பேட்டர்ன்லயே இருக்கு பாருங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஃபுல்லா ஹைலைட் பண்ணி சென்டர்ல டிசைன் கொடுத்து இது மாதிரி கோல்டு அண்ட் சில்வர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு வளையல் போட்டா போதும். இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாடல், இந்த மாதிரி வாட்ச் டைப், எக்ஸாக்ட்லி வாட்ச் டைப் தான் இது. இதுல வந்து பேர்ல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. பேர்ல்ஸ் வச்சு ஹூக் மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து பேர்ல் வெரைட்டி. பேர்ல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து இங்க சென்டர்ல மெரூன் கலர் ஸ்டோன் வச்சு அதை சுத்தி கிராண்டா காட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு இங்க வந்து எனாமல் ஷேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைலைட்டா தெரியும். ஸோ இங்க வந்து சுத்தி உங்களுக்கு பேர்ல்ஸ் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வளையலுக்கு வந்து நீங்க வந்து பேர்ல் வெரைட்டி ஆக்சசரிஸ் போடலாம். இதெல்லாம் வந்து மேரேஜஸ்க்கு போட்டா ரொம்பவே அழகா இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபுல் ஸ்டோன் வெரைட்டி, ஃபுல் ஸ்டோன் வெரைட்டிஸ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்து கோல்டு வெரைட்டிஸ், அதுல வந்து ஃபுல்லா அங்கங்க ஸ்டோன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வளையல்லாம் நீங்க போட்டீங்கன்னா அந்த கோல்டுக்கும் நார்மல் இதுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்த வளையல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆக்சசரிஸ் உங்களுக்கு டெஃபினட்டா பிடிச்சிருக்கும்.